நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். மார்கழி மாதத்தை தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை வழிபடும் ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மார்கழி மாத முதல் நாள் என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் 16ஆம் தேதி துவங்குது. இந்த மார்கழி மாதம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து துவங்கும் இந்த மார்கழி மாதம் முதல் நாளில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 5 பொருளை பூஜை அறையில் வைப்பதன் மூலம் செல்வம் அப்படிங்கிறது பல வழிகளில் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்வுகளும் அதனால தான் நடத்தப்படுவதில்லை. இறைவனை வழிபடும் ஒரே அற்புத மாதம்தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சைவர்கள் வீதி தோறும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடிக்கொண்டும் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் சங்கு ஊதிக்கொண்டும் ஆலயங்களுக்கு போவாங்க. விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடுவாங்க. இந்த மாதத்தில் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடப்படும். அந்த மாதத்தில் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாடுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு 5 பொருளை மார்கழி மாதம் முதல் நாளில் வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர வர செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்கள் அனைத்திலும் நமக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த மார்கழி மாதத்தில் சில செயல்கள் செய்யவே கூடாது அப்படின்னும் சில செயல்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அன்றைய மார்கழி மாதம் முழுவதுமே அந்த செயல்களை செய்யாமல் இருந்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் மார்கழி மாதம் முதல் நாள் அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அற்புத மாதத்தில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கல் உப்பு பாக்கெட்டை காலையில் கடைக்கு போய் அந்த கல் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாள் முழுவதுமே அந்த உப்பு பாக்கெட் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு மறுநாள் அதை எடுத்து நம்ம சமையல் செய்ய பயன்படுத்துவோம்ல உப்பு ஜாடி, அந்த ஜாடி நிரம்ப நிரம்ப அந்த கல்லுப்பை போட்டு வைப்பது அப்படிங்கிறது செல்வ செழிப்பு குறையாமல் நம்ம வீட்டில் இருப்பதற்கு ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது. மீண்டும் சமையல் செய்யும் பொழுது அந்த உப்பை நம்ம எடுத்து பயன்படுத்தினோன்னா மீண்டும் அந்த ஜாடியில் நிரம்ப நிரம்ப எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும்படி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பணம் அப்படிங்கிறது எப்போவுமே நிரம்பி இருக்கும்படி இறைவன் நமக்கு வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்த மிக முக்கியமான பொருள், வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துவரம் பருப்பு. பொதுவாகவே மாத முதல் நாளில் இந்த பொருளை வாங்குவது அப்படிங்கிறது வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வரும் ஒரு செயல். அதிலும் குறிப்பாக அந்த மார்கழி மாத முதல் நாளில் இதை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது, அதே போல அன்றைய நாள் முழுவதுமே அந்த துவரம் பருப்பை வைத்து வழிபட்டு மறுநாள் துவரம் பருப்பை நம்ம எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அந்த டப்பாவில் அதை போட்டு வைப்பது, அதன் கூட ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் போட்டு வைத்து அதை தினமுமே சமையலுக்கு அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது குபேர சம்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. அடுத்து மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள், மார்கழி மாத முதல் நாளில் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வெல்லம். இனிப்பு சுவையுடைய அந்த வெல்லத்தை வாங்கி வந்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு பொருளை
வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இனிப்பு சம்பந்தமான அனைத்து விதமான நல்ல நிகழ்வுகளும் நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சூழலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வதாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மங்களகரமாக மஞ்சள் வாங்குவது ரொம்பவே சிறப்பு. அது மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும், மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், மஞ்சள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து மார்கழி முதல் நாள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. மறுநாள் அதை எடுத்து பூசி குளிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா சமையலில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி வேணாலும் அந்த மஞ்சளை பயன்படுத்தி அந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்த நம் வாழ்வில் செல்வ செழிப்பு அதிகரிப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். 5வதாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, டைமண்ட் கற்கண்டு. இந்த டைமண்ட் கற்கண்டு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும். தினமுமே நெய்வேத்தியமாக அந்த மார்கழி மாதம் முழுவதுமே நெய்வேத்தியத்திற்கு ஒரு 2 கல்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வீட்டில் இருக்கிறோம் அனைவருமே அதை பிரசாதமாக உட்கொள்வது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான செயலாகவே பார்க்கப்படுது. மார்கழி மாதம் முழுவதுமே தினமும் காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, நெய்வேத்தியமாக பால் காய்ச்சி அதில் இந்த கற்கண்டை போட்டு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அப்படி முடியாதவங்க கற்கண்டை மட்டும் நெய்வேத்தியமாக வைத்து வீட்டில் இருக்கும் அனைவருமே அதை பிரசாதமாக உட்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை உண்டாகும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு 5 பொருளையும் வாங்கி வழிபட்டு மறுநாள் அதை பயன்படுத்தி நம் வாழ்வில் செல்வ செழிப்பை சேர்த்து கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம். அதே போல் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை, திருவம்பாவை பாடுவது அல்லது கேட்பது, பஜனை பாடுவது ரொம்பவே ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது. இந்த நாட்களில் மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப ஒரு உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நன்மை தரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. அதே போல் இந்த கோலம் போடும் பொழுது முடிந்தவரை அரிசி மாவால் கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சின்ன சின்ன உயிரினங்கள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே அது பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.